will take responsibility, sir. ஆனா இது என்ன நடந்ததுங்கிறது இப்ப சட்டத்துல அவங்க சப்ஜூடிஸ் அது ரொம்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. அதை கமெண்ட்டும் அடிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு. தயவு செய்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள் நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனாலதான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்ல, பல பார்வையில பல பொருளா தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது, போலீஸும் இருக்கிறார்கள். போலீசாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்கள குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. அதனால தயவு செய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோட நின்னதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கல. தயவு செய்து அவங்க பணியை செய்ய விடுங்கள். சாரி, இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க. இது பெருசா ஆகாம இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்தெல்லாம் பர்மிஷன் கொடுத்திருந்தா நதியில விழுந்திருந்தாங்கன்னா என்ன கதி இன்னைக்கு பாருங்க. பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் யார் வைக்கிறாங்கிறத நீங்க பாக்கணுங்க. நம்ம நடுநிலையா நின்று பார்த்தோம்னா நான் பார்ட்டியே சென்ட்ரிஸ்ட் தவிர நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல சைடு எடுக்காதீங்க. அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தா மக்கள் சைடு எடுங்க பிளீஸ். யாருங்க அது கோர்ட்ல சொல்லுவாங்க.